இன்று நாம பார்க்க போறது டாப் 10 பவர்ஃபுல் ஹிந்து கடவுள்கள். இந்த பட்டியலில் 10வது இடத்திலிருந்து தொடங்கி 1வது இடம் வரை பயணம் செய்ய போறோம். வாங்க தொடங்கலாம். 10வது இடம் காளி அன்னை. காளி அன்னைக்கு இவர் சக்தியின் உச்ச வடிவம். அசுரர்களை அழிக்க உருவானவர். ரக்தபீஜனை அழித்த புகழ் இவருக்கே. கையில் வாள், கழுத்தில் மாலையாக அசுரத்தலைகள், இது எல்லாமே சக்தியின் சின்னம். இவரை வணங்கினால் தைரியம், அச்சமில்லாமே பயமற்ற மனசு கிடைக்கும். பக்தர்களுக்கு காளி அன்னை எப்போதும் தாய் மாதிரி அருள் பாய்ச்சுபவர். 9வது இடம் ஐயப்பன். தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு சிவபெருமான், மோகினி, விஷ்ணுவின் அவதாரம். இருவரின் பிள்ளை என்பதால் ஹரிஹரசுதன் என்று அழைக்கப்படுகிறார். சபரிமலை யாத்திரை, 41 நாள் விரதம், ஒழுக்கம், பக்குவம், இதுதான் இவருடைய முக்கியம். மகிஷி என்ற அசுரியை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். ஐயப்பனை வணங்கினால் ஒழுக்கம், கட்டுப்பாடு, ஆன்மீக சக்தி கிடைக்கும். 8வது இடம் ஹனுமான். வால்மீகி ராமாயணத்தின் வீரன் அஞ்சனேயர். ராமனுக்காக உயிரை கொடுத்து போராடினார். ராம பக்தியின் சின்னம், வலிமையின் உச்சம், தைரியத்தின் சின்னம். ஹனுமான் பக்தர்களுக்கு வியாதி, துக்கம், சோகம் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவார். ஒருமுறை ஜெய் ஹனுமான் என்று அழைத்தாலே நமக்கு வலிமை, துணிவு வந்துவிடும். 7வது இடம் பிரம்மா. படைப்பின் கடவுள் பிரம்மாவுக்கு 4 முகங்களோடு 4 வேதங்களை பிரதிபலிக்கிறார். சரஸ்வதி தேவியுடன் இணைந்து அறிவும், கல்வியும், படைப்பாற்றலையும் தந்தவர். அவருக்கான கோவில்கள் குறைவாக இருக்கிறதற்கான காரணம் சிவபெருமான் கொடுத்த சாபம் என்பதும் புராணத்தில் வரும். பிரம்மா நம்ம வாழ்க்கையில் புத்திசாலித்தனம், படைப்பாற்றல் தருபவர். 6வது இடம் நரசிம்மர். விஷ்ணுவின் அவதாரம் நரசிம்மர். பாதி மனிதன், பாதி சிங்கம், ஒரு அற்புத வடிவம். ஹிரண்யகசிபுவை மாலை, பகல் அல்லாத நேரத்தில், உள்ளும் வெளியுமில்லாத இடத்தில் அழித்தார். பக்த பிரஹ்லாதரை காப்பாற்றின கதை நரசிம்மரின் அருளின் சின்னம். இவரை வணங்கினால் பக்தர்களுக்கு பாதுகாப்பு, பயமின்மை, நம்பிக்கை கிடைக்கும். 5வது இடம் முருகன். தமிழ் கடவுள் முருகனுக்கு வேலுடையான், அறிவின் சின்னம். சூரபத்மன் போரில் வெற்றி பெற்று தீயதை அழித்து நல்லதை நிலைநாட்டினார். அறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழமுதிர்தோலை, திருத்தணி, பழனி, சுவாமிமலை. கந்த சஷ்டி கவசம் முருக பக்தர்களின் முக்கியமான காவல். அவரை வணங்கினால் அன்பு, அறிவு, வலிமை மூன்றும் கிடைக்கும். 4வது இடம் விநாயகர். விநாயகருக்கு எந்த காரியத்துக்கும் முதலாவது வழிபாடு இவருக்கே. தடைகளை போக்குபவர், ஆரம்ப சக்தி தருபவர். மூஷிக வாகனம், மோதகம் இவருக்கு மிகவும் பிரியம். ஓம் கம் கணபதையே நமஹ என்ற மந்திரம் வணங்குபவருக்கு ஞானம், புத்தி, தடையில்லா வாழ்க்கை தரும். 3வது இடம் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்திக்கு எல்லா தெய்வங்களையும் இயக்கும் மூல சக்தி இவர்தான். லலிதா, துர்கை, காளி, பார்வதி, அன்னபூரணி என பல வடிவங்களில் பூமியில் அருள் பாய்கிறார். தசமகா வித்யா சக்திகள் இவரின் பல்வேறு சக்திகளை காட்டுகிறது. அம்மன் சக்தி பக்தர்களுக்கு அன்பு, வளம், தைரியம் மூன்றையும் தருகிறது. 2வது இடம் விஷ்ணு பகவான். பரம பரிபாலகர் விஷ்ணுவுக்கு அண்டம் முழுவதையும் காப்பவர். தசாவதாரம் ராமன், கிருஷ்ணன், வாமனன், வராகன் போன்ற பல வடிவங்களில் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டினார். ஆதிசேஷன் மேல் அனந்தசயனம் இவரது நித்திய வடிவம். பக்தர்களுக்கு செழிப்பு, காப்பு, சமாதானம் தருபவர். 1வது இடம் பரமசிவன். பரமசிவனுக்கு அழிக்கும் சக்தி, ஆனாலும் அதுவே புதிய படைப்பின் மூல காரணம். நடராஜர் வடிவத்தில் உலகின் இயக்கத்தை குறிக்கும். ஹாலாகால விஷத்தை காப்பாற்றி குடித்தார், உலகை காத்தார். காலத்தை கடந்தவன் மகாகாலேஸ்வரர். ஓம் நமசிவாய. இந்த பஞ்சாட்சர மந்திரம் பக்தரின் வாழ்க்கையை மாற்றும் அதிசய சக்தி கொண்டது. கவுண்டவுன் முடிந்தது.
10வது இடத்திலிருந்து முதல் இடம் வரை உள்ள சக்தி வாய்ந்த தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓம் நமசிவாய என்று கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் தெய்வ அருள் எப்போதும் உண்டாகட்டும். ஓம் நமசிவாய. இன்னும் ஒரு பக்தி வீடியோவில் சந்திப்போம்.